ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1 எக்ஸாம் மே 7ல இருந்து ஜூன் 20 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி ஃபர்ஸ்ட் பேஸ் மே 7, 8, 9 3 நாளைக்கான 9 ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ செகண்ட் பேஸ் வந்து ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஜூன் 13ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நமக்கு சிட்டி இன்டிமேஷன் வந்திருக்கணும். அதாவது ஜூன் 3ஆம் தேதி எஸ்டர்டேவே நமக்கு சிட்டி இன்டிமேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஆனா நீங்க ஆர்ஆர்பி வெப்சைட்டை ஓபன் பண்ணி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு கொடுத்திருக்கக்கூடிய கேப்சாவை என்டர் பண்ணி லாகின் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சிட்டி இன்டிமேஷன் வந்து ஷோ ஆகல. இந்த மாதிரி எரர் மெசேஜ் தான் ஷோ ஆகுது. என்ன வருதுன்னா, the login to form will be available only between 2/3/2026 to 31/5/2026ங்கிற மாதிரி தான் வருது. ஸோ இந்த எரர் மெசேஜ் பார்த்து யாருமே பேனிக் ஆக வேண்டாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து வெப்சைட்டை அவங்க இன்னும் அப்டேட் பண்ணல. அதாவது அடுத்து செகண்ட் பேஸுக்கான சிட்டி இன்டிமேஷனோட லிங்கை வந்து இன்னும் அவங்க வந்து அப்டேட் பண்ணல. ஒன்ஸ் அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சிட்டில எக்ஸாம் நடக்குது, எந்த டேட்ல எக்ஸாம் நடக்குதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் உங்களுக்கான கால் லெட்டரையும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ப எப்ப மேம் இந்த லிங்க் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் ஒரு 4:00 இல்லைன்னா 6:00 உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. 13ஆம் தேதி தான் எக்ஸாம். ஸோ சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா 3ஆம் தேதியே சிட்டி இன்டிமேஷன் வந்துரும். சில நாள் பாத்தீங்கன்னா அந்த 13ஆம் தேதியும் கணக்கு வச்சு 4ஆம் தேதி சிட்டி இன்டிமேஷன் வர்ற மாதிரி கொடுப்பாங்க. 10 நாளைக்கு முன்னாடி வர்ற மாதிரி. ஓகேவா? அப்ப இன்னைக்கு ஈவினிங் ஒரு 6:00 மேக்ஸிமம் 6:00 லிங்க் வந்து அப்டேட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷன் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே. 13ஆம் தேதி 14ஆம் தேதி கிட்ட யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அவங்க இன்னைக்கு சிட்டி இன்டிமேஷன் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து எக்ஸாம் இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் 20ஆம் தேதி தான் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா நீங்க செக் பண்ணும்போது யுவர் சிட்டி இஸ் நாட் yet லைவ்னு உங்களுக்கு வரும். ஓகே. அப்படி வருது அப்படின்னா நீங்க எப்போ செக் பண்ணணும் அப்படின்னா ஜூன் 10ஆம் தேதி 11ஆம் தேதி செக் பண்ணீங்கன்னா, அதாவது உங்க எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அப்ப எனக்கு இந்த டேட்ல தான் எக்ஸாம் இருக்கு அப்படிங்கறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற வழியே இல்ல. ஜூன் 13ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் இருக்கிறவங்க டெய்லி ஆர்ஆர்பி வெப்சைட்ல போயிட்டு ஒரு நிமிஷம் டைம் எடுத்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே. எனிவே 13ஆம் தேதி எக்ஸாம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் 6:00 எந்த சிட்டில எக்ஸாம் நடக்குது அப்படிங்கறத நீங்க டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் உங்களுக்கான டிராவல் பாஸையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி, அதாவது 9ஆம் தேதி இல்லைன்னா ஜூன் 10ஆம் தேதி உங்களுக்கான கால் லெட்டரையும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ என்டிபிசி எக்ஸாம் மே 7, 8, 9 வந்து முடிஞ்சிருக்கு. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுட்டு போங்க. அதை நல்லா கரெக்டா அனலைஸ் பண்ணிட்டு போங்க. அந்த ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. இப்போ கம்ப்ளீட்டான ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீம்ல வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய அந்த ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகே. இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 99 மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸும் வித் சொல்யூஷனோட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எல்லா ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டினுமே இதுல வந்து கவர் ஆகிரும். அதே மாதிரி என்டிபிசி பொறுத்த வரைக்கும் இந்த 3 நாள்ல நடந்த அந்த எக்ஸாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கடைசி 1 இயர், அதாவது ஒரு 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறீங்க அப்படின்னா லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை எங்க படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா இப்ப என்டிபிசி யூஜி போற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கோர்ஸோட வேலிடிட்டி வந்து கொடுத்துருவோம். நீங்க கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியும் படிச்சுக்கலாம். அது மாதிரி அதுக்கு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு இந்த பிடிஎஃப் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அப்ப இந்த கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றதுக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல எதிர்பார்க்கலாம். குரூப் டிக்கான 75 டேஸோட லைவ் கிளாஸ் வந்து ஆப்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். லாஸ்ட் மினிட்ல குரூப் டிக்கு நான் ரிவிஷன் பண்ணணும், குரூப் டியை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் பேட்ச் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நாம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2499 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லிங்க் ஆக்டிவ் ஆனதும் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம்.
அந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயே உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் செக் பண்றதுக்கான டைரக்டான லிங்க் வந்து குடுத்துருவோம். அந்த லிங்க கிளிக் பண்ணி நான் சொன்ன மாதிரி உங்களோட என்டிபிசி யூஜியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணிட்டு, டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு, உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷன செக் பண்ணிக்கலாம். ஓகே. திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு சிட்டி இன்டிமேஷன் வரல அப்படிங்கிற கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துல ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து வெப்சைட்ட அப்டேட் பண்ணிருவாங்க. தேங்க் யூ.